Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்றைக்கி நில் ரேட்டடு பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் என்ட்ரியை டேலி ப்ரைமில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றி ஏஜென்சி அண்ணா நகர் சென்னையிலேருந்து வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து 250 பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஜாக்கரி வந்து பார்த்தீங்கன்னா 200 கேஜி வாங்கியிருக்கோம். டூர் டால் பார்த்தீங்கன்னா 100 கேஜி வாங்கியிருக்கோம். மூங் டால் பார்த்தீங்கன்னா 150 கேஜி வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. இது வந்து நில் ரேட்டட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் வந்து ஜிஎஸ்டி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து டீட்டெயில்ஸாக இதை பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேலி ப்ரைமில் கேட் ஆஃப் த டேலி வந்துடுங்க. ஓகே, அதில் நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அதில் F9 பர்ச்சேஸ், F2 இன்னைய டேட்டு, அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 07/9/2021. ஓகே, இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 54789. ஓகே, இன்னைய டேட்டு. பார்ட்டி அதாவது சப்ளையர் நேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸ்ரீ வெற்றி ஏஜென்சி. ஓகே, ஸ்ரீ வெற்றி ஏஜென்சி. இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வரும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு. மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லு நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். அதில் வந்து அண்ணா நகர். ஓகே, அண்ணா நகர். இதில் நீங்கள் சென்னை கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஃபில் பண்ணணும். 33ABPPM 0542B1ZB. ஓகே, இப்போ நம்ம அதாவது சப்ளையர் நேம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சப்ளையரோட லெஜர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது லெஜர் பர்ச்சேஸ் லெஜர் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் நில் ரேட்டடு. ஓகே, நில் ரேட்டடு. இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீல் நீங்கள் எஸ் கொடுங்க. அதில் நேச்சர் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் பர்ச்சேஸ் நில் ரேட்டடுன்னு கொடுத்துக்கணும். ஓகே, இதில் கூட்ஸ் வச்சு நீங்கள் இந்த லெஜரையும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் ஆல்ட்-சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு. இது வந்து அண்டர் வந்து க்ரோசரி அண்ட் மிக்ஸ்டு ஐட்டம்ஸில் வரும். இது வந்து பேக்கெட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுங்க. இதில் ஹெச்எஸ்என் நம்பர் கோடு மட்டும் போட்டுப்போம். 25010010. ஓகே ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூட்ஸ் வச்சு நீங்கள் இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 250 கேஜி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். 22 rupees பர் யூனிட் ரேட்டு. அடுத்தது ஆல்ட்-சி ஜாக்கரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரி அண்டு மிக்ஸ்டு ஐட்டம்ஸு. இது வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி. இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுங்க. இது 17011410. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூட்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 பேக்கெட்டு 150 rupees. ஓகே, அடுத்தது ஆல்ட்-சி டூர் டாலு. ஓகே, டூர் டாலு. இது வந்து க்ரோசரி அண்டு மிக்ஸ்டு ஐட்டம்ஸு. இது வந்து கேஜி தான். இந்த இடத்துல அதுமாரி ஹெச்எஸ்என் கோடு வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். 07139010. ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேஜி 220 rupees பர் கேஜி. அடுத்தது ஆல்ட்-சி மூங் டாலு. ஓகே, இதுவும் வந்து அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரி அண்டு மிக்ஸ்டு ஐட்டம்ஸு. இதுவும் கேஜி தான். அதேமாரி ஹெச்எஸ்என் கோடு வந்து இந்த ஐட்டத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணும். 07139090 கண்ட்ரோல் ஏ. ஓகே, இதுவும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கேஜி 120 பர் யூனிட்டோட ரேட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 75,500 வந்துட்டு. இது இந்த இடத்துல நீங்கள் சென்ட்ரல் ஜிஎஸ்டி போட்டாலும் வராது, ஸ்டேட் போட்டாலும் வராது, ஐஜிஎஸ்டி போட்டாலும் வராது. ஓகே, நம்ம இந்த எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு கேட் ஆஃப் த டேலி வாங்க. இதில் நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு GST 2க்குள்ளே போங்க. ஆல்ட்டு F2
ஃபஸ்ட்டு செப்டம்பர் டு அடுத்தது 30 செப்டம்பர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டடு இன்வாய்ஸஸில் அந்த 75,500 வந்துடும். சரிங்களா? இதுதான் இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து போடணும். அடுத்து நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டு பார்ப்போம். வழக்கமாக வி ப்ரெஸ் பண்ணுங்கள். F8 சேல்ஸு. ஓகே, இன்னைய டேட்டே இருக்கட்டும். பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜம் சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஆல்ட் சி. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸு நில் ரேட்டடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டோ ஜிஎஸ்டிக்குள்ளே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷனில் சேல்ஸு நில் ரேட்டடு போட்டுக்கோங்க. ஓகே, சேல்ஸ் நில் ரேட்டடு. இந்த இடத்துல கூட்ஸ் வச்சுக்கிங்க, கண்ட்ரோல் ஏ. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு அவருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம் 200 kg 35 rupees. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 kg 225 பர் யூனிட்டோட ரேட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா $2. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா 50 kg பர் யூனிட்டோட ரேட்டு 275. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூங் டால். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 kg யூனிட்டோட ரேட்டு 155. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி போட்டால் வராது. ஓகே, எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துப்போம். இப்போ நம்ம சேவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம வழக்கமாக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்குள்ளே போங்க. அதில் GSR1 சேல்ஸ் ஆல்ட் F2 கொடுங்க. ஓகே, செப்டம்பர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நில் ரேட்டடு இன்வாய்ஸஸில் 8A 8B 8C 8D இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து வந்துடும். சரிங்களா? இப்படி தான் வந்து நில் ரேட்டடு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் என்ட்ரி வந்து இப்படி தான் போடணும். ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.